ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எடுத்து வாசிப்போம். கலாத்தியர் எழுதிய நிருபம், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் திருவசனம். 4:19. கலாத்தியர் 4:19. கிறிஸ்து നിങ്ങളിൽ ഉരുവാകുവോളം கிறிஸ்து നിങ്ങളിൽ ഉരുവാകുവോളം ഞാൻ പിന്നെയും പ്രസവ വേദനപ്പെടുന്നവരായ എന്റെ കുഞ്ഞുങ്ങളെ നമ്മൾ വാസിപ്പോ. என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனைப்படுகிறேன். அப்பா பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீ பேசும் தெய்வம் அப்பா, பேசாத கல்லோ மண்ணோ மரமோ அல்ல, நீ ஜீவனுள்ள தேவன் அப்பா. உங்க கருத்துல எங்களை சமர்ப்பிக்கிறோம். சபைக்கு நீங்க சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். கிறிஸ்து നിങ്ങളിൽ உருவாகும்போது ഞാൻ പിന്നെയും പ്രസവ വേദന இப்போ பவுல் எழுதிய நிருபம், கலாத்தியர் நிருபம், பவுல் பிரசவ வேதனைப்படுறாரு. என்ன வேதனைப்படுறாரு சொல்லுங்க? எத்தனை பேர் பிரசவ வேதனைப்படுறீங்க? ஆம்பளை பிரசவ வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா லேடிஸ் வந்து நம்ம பிரசவ வேதனைப்படுறோம். நான் அவங்களுக்கு தான் தெரியும். வெளிநாட்டுல எல்லாம் பிரசவம் முறைக்குள்ள ஹஸ்பண்ட போய் தான் ஆகணும். ஏன்னா அப்பதான் அந்த வேதனை அவர் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கத்த நல்லவர். இப்போ பவுலுக்கு ஒரு பிரசவ வேதனை. என்ன வேதனை அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து உங்களில் உருவாகுவடம். ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்து என்னில் உருவாக வேண்டும். எங்க உருவாகணும்? கிறிஸ்து எங்க உருவாகணும் சொல்லுங்க? எனக்கு உள்ள உருவாகணும், வெளியே. இப்ப நம்ம சபையில நாட்கள் கேட்டுக்கொண்ட செய்தி அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவை அறிகிற அறிவு. இப்போ பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும், நான் கற்றுக்கொண்ட, நான் அறிந்த, நான் படித்த எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமாக நிராகரிக்கிறார். ஏன்னா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவை அறிகிற அறிவு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். எதை அறிகிற அறிவு? யார் அறியணும்? கிறிஸ்துவை நம்ம அறியணும். எத்தனை பேர் நம்ம அறிஞ்சிருக்கிறோம்? ஆமென். ஆனா நம்ம சொல்றோம், நான் அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்றோம். ஆனா இன்னும் அறிய வேண்டிய பிரகாரமா இன்னும் அறியல. நம்ம அதுக்காக நம்ம சொல்றோம், கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது, கணவனை எவ்வளவு தூரம் அறிஞ்சிருக்கிறோம், மனைவி எவ்வளவு தூரம் அறிஞ்சிருக்கிறோம் இல்லையா? எப்போ அவங்களோட நெருங்கி குடும்பம் நடத்தும் போது, வாழும் போதுதான் நம்ம அவங்களை குறித்து அறிய முடியும் இல்லையா? கணவனுக்கு எது விருப்பம், என்ன கலர் விருப்பம், என்ன ஆகாரம் விருப்பம் என்பதெல்லாம் மனைவி அறிஞ்சிருக்கணும் இல்லையா? அவருடைய கண் அசைவுகளை என்ன செய்யணும்? மனைவி அறிந்திருக்கணும். அவருடைய நினைவுகளை அறிந்திருக்கணும், எண்ணங்கள் அறிந்திருக்கணும். அதான் ஒரு மனைவி. ஏன்னா அது ஒன்னா இருக்கிறாங்க, ஒரே மாமிசமா இருக்கிறாங்க 2 பேரும். அதே போல கிறிஸ்துவும் நீங்களும் ஒன்றாகும் பொழுதுதான் நம்ம அவருடைய சித்தத்தை நம்ம அறிய முடியும். ஏன்னா அதுல ஒரு சொன்னார் பாருங்க, அதுக்கு மேல 12 வாசிப்போம். சகோதரரே, என்னை போலாகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நான் உங்களை போலுமானேனே. அப்போ அவர் சொன்னாரு, நீங்கள் என்னை போலாகுங்கள் சொன்னார். ஏன் சொன்னா, பவுல் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறது போல வேற யாருமே அறியல. ஆமென். ஏன்னா அவர் நியாயப்பிரமாண போதகராக இருந்தார். அவர் எதுல கடவுளை தேடிட்டு இருந்தார் சொன்னா, பழைய நிமித்தத்துல தேவனை தேடிட்டு இருந்தார். தேவனை தேடுறார், எங்கெல்லாமோ போய் தேடுறார். ஆனா தேவனை கண்டுபிடிக்கவே முடியல. புஸ்தகத்துல தேடுறார். இன்னைக்கு நீங்களும் இந்த புஸ்தகத்துல கடவுளை தேடினா உங்களால கண்டுபிடிக்க முடியாது. இந்த புஸ்தகத்துல நீங்க கடவுளை தேடினா இங்க கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னு சொன்னா, ஆண்டவரே யோவான் 5 சொன்னாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. இதுல நித்திய ஜீவன் அறிந்திருக்கீங்களே, ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் வர மனதில்லை. நீங்கள் என்னிடத்தில் வர மனதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப நம்ம எதை குறித்து பேசுறோம்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியை பற்றி பேசுறோம். பிதான்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன உருவம் ஞாபகம் வருது சொல்லுங்க, பேசுங்களேன்.
பிதான்னு சொன்ன உடனே உங்களுக்கு யார் எப்படி ஞாபகம் வரும்? உங்க மனசுல ஒரு சித்திரம் வருங்களா? குமாரன் அவரை பத்தி ஒரு சித்திரம், பரிசுத்தாவை பற்றி ஒரு சித்திரம் சொல்லுங்க. பிதான்னு சொன்ன எப்படி வரும்? ஒரு வயசான ஒரு ஆளு, தலையெல்லாம் நரைச்ச ஒரு ஆளு, கையில ஒரு கம்பு வச்சக்கூடிய ஆளு. ஏன்னா நம்ம அப்படிதான் பாக்குறோம். பிதாவை எப்படி வரும் அப்படின்னு பாக்குறோம். பிதா அப்படிதான் இருப்பாரு. குமாரன் எப்படி இருப்பாரு? ரொம்ப எங்கா இருப்பாரு. பரிசுத்தாவை எப்படி இருப்பாரு? அது ஏதாவது ஒரு ஸ்பிரிட் ஆவி மாதிரி இருப்பாரு. இப்படி நம்ம மனசுல சிந்திச்சு வச்சிருக்கிறோம். ஆனா அப்படி அல்லங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 பேரும் ஒன்றா இருக்கான்னு சொன்னா 3 பேரும் ஒரு போலதான் இருக்காங்க. மாற்றமில்லை. ஆமென். புரியுதா உங்களுக்கு? அந்த எண்ணத்தை மாத்தணும். மனசுல இருந்து அந்த எண்ணத்தை நீங்க மாத்துங்க. பிதான்னா ரொம்ப மோசையை பார்த்தாருன்னா, மோசை ஆபிரகாம் படங்களை பார்த்தீங்கன்னா எல்லாம் எப்படி காண்பிப்பாங்க? அந்த மாதிரிதான் காண்பிப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவ காண்பிப்பாங்க எப்படி காண்பிப்பாங்க? எங்காட்டு வாலிப பையனா காண்பிப்பாங்க. வாலிபனாக 33 வயசு. இப்ப இன்னைக்கு நம்ம இயேசுவ எத்தனை வருஷம் ஆச்சு? 2000 வருஷம் ஆச்சு அவர் இறந்து உயிரோடு. அப்ப இன்னைக்கு அவருக்கு எத்தனை வயசா இருக்கணும்? 2000 வயசா இருக்கணும். ஆனா நம்ம சித்தரை எப்படிதான் இருக்குது? எங்கதான் பாக்குறோம். புரியுதா உங்களுக்கு? அப்ப இன்னைக்கு பிதாவும் அப்படிதான் இருக்கிறாரு, குமாரன் அப்படிதான் இருக்கிறாங்க, பரிசுத்தாவே அப்படிதான் இருக்கிறாங்க. இந்த திருத்துவ தேவனை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நம்ம குமாரனை அறிகிற அறிவுதான். அதான் எப்ப பேச குமாரனை அறிகிற அறிவு. இப்போ கிறிஸ்து எங்க உருவாகணுமா? நமக்கு உள்ள உருவாகணும். ஆமென். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்படி இருந்தும் இல்ல 13 உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடும் முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கித்தேன். அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் ஆலோசியாமலும் தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னா பவுல் அவ்வளவுக்கு சபையை துன்பப்படுத்தலாம், சபையை அடிச்சு வளர்க்கலாம். ஆனா அவனை ஏற்றுக்கொண்டாங்க. அப்ப அவங்களை பவுல இவ்வளவு துன்பப்படுத்துறவனை ஏற்றுக்கொள்ளணும் சொன்னா யாருடைய மனசு வேணும்? யாருடைய மனசு வேணும்? கிறிஸ்துவை போல மனசு வேணும். திருப்பி நான் சொல்றேன். பவுல் சவுல் கண்டு தெரியாம இருக்கிறார். ஏன்னு சொன்னா பட்ட பகல்ல சூரிய பிரகாசத்தை பார்க்கிற மேலான ஒரு பிரகாசத்தை அவன் பார்த்த உடனே அவன் கையிலால் கொண்டு கீழே விழுந்துட்டான். கண்ணு தெரியாம ஆயிட்டு ஒரு வீட்டுல ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அனனியாட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் யாருக்காக ஜெபம் பண்ண? இந்த சவுலுக்காக நீ ஜெபம் பண்ண அப்படின்னு ஆண்டவர் அனனியாவுக்கு சொல்ற. அனனியா யாரு? ஆண்டவர் தேவனுடைய சீசன். இப்போ அனனியாட்ட சொன்ன அனனியா சொல்றாரு, ஐயோ நான் போக மாட்டேன் என்று சொன்னா சவுல் சபையை திருப்பிடிச்சுல இப்ப இங்கதான் வந்திருக்கேன். இல்ல இப்ப அவன் என்னுடையவன். இப்ப யாரு? சவுல் என்னுடையவன். நீ போய் ஜெபம் பண்ண அப்படின்னு இவன் போறான். போய் கை வச்சு ஜெபம் பண்ண உடனே அவங்க கண்கள்ல உள்ள செதில் கீழே விழுந்துச்சு. அவன் கண்ணு பார்த்த உடனே யாரை பார்க்கிறான்னா அனனியாவை பார்க்கிறான். இப்ப அனனியாவை பார்க்கும் போது அனனியா கை வைத்த போது கண்கள் தெரியும் சொன்னா அது யாரா இருக்கும்? இப்போ கிறிஸ்துவை எதுல பார்க்கிறான்? அனனியாவில பார்க்கிறான். புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்துவை அனனியாவில பார்க்கிறான். இப்ப அனனியா இயேசுவோடு கூட நடந்த ஆளுதான். ஆனா இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட போது அவன் யாருடைய சுபாவத்தை உடையவனானா? இயேசுவை போல. ஏன்னு சொன்னா அவன் பயந்தான். ஆனால் இயேசு நீ போய் சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ண இல்லையா? பைபிள் என்ன சொல்லுது? நீ சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணணும். உன்னை பகைக்கிறவர்களுக்காக நீ வேண்டது செய்யணும். சத்துரு பசியா இருந்தா நீ ஆதாரம் கொடுக்கணும். சொல்லுங்க. சத்துரு பசியா இருந்தா ஆகாரம் கொடுக்கணும். அவன் தாகமா இருந்தா தண்ணி கொடுக்க சொல்லல, பானம் கொடுக்க. பானம் சொன்னா ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு இருக்காரு. அவ்வளவுக்கு சொல்றாரு, இவ்வளவு செய்கிறாரு. அப்ப அது யாருடைய இதயத்துல செய்ய முடியும்? கிறிஸ்துவின் இருதயத்தை உடையவர்களுக்கு தான் அப்படி செய்ய முடியும். அப்ப அனனியா போய் ஜெபம் பண்ணும் போது அங்க நடந்த காரியம் என்ன? கண்கள் திறக்கப்பட்டது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஸ்தேவான கல்லறிந்து கொள்றான். இப்ப ஸ்தேவான் முழங்கா பண்ணிட்டு ஆண்டவரே இவர்களுக்கு மன்னிக்க அறியாமல் செய்வாங்க இயேசு சொன்னதை போல ஸ்தேவான் சொல்றாரு. அப்ப இவனுக்கு ஒரு ஆச்சரியம், இந்த கடவுள் யார்? இவன் சாகும் போது சிரிச்சுட்டு சாகுறானே, இவன் சாகும் போதும் சிரிச்சுட்டு சாகுறானே, இந்த கடவுள் யாரு? நம்ம தினக்கூடிய கடவுள் எல்லாம் கொல்லக்கூடிய கடவுளா இருக்கிறாரு. நம்ம என்ன சொல்றாரு? நீ பக்தி வைராகி சபையின் நீ யூத மார்க்கத்தின்படி பக்தி வைராகி என்ன? என்னை எல்லாம் உனக்கு வேற தேவன் உண்டாக்க வேண்டாம். வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு எந்த ஒரு ரூபத்தையும் உண்டாக்க வேண்டாம் 10 கற்பனைகள் இருக்குது.
அப்போ இயேசு என்ன சொல்றாரு? நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். என்னை கண்டவர் பிதாவை கண்டார் இவர் சொல்றாரு. இப்ப இது எப்படி சாத்தியமாகும்? அதான் அவருக்கு பிடிக்காதது. கற்பனையை கை கொண்டால் கற்பனையின்படி நியாயப்பிரமாணத்தை மீறுவது குற்றம், பாவம். அதனால அதை கொல்வதற்கு வழிபட்ட யாரெல்லாம் தங்களை தேவனுக்கு சமமாக்கினாலும் அவங்களால கொள்றான். அது நியாயப்பிரமாணத்தினுடைய சட்டம். ஆனா அதுலதான் நான் செஞ்சான். நான் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டேன், நியாயப்பிரமாணத்தை பக்தி வேற கிட்டபடி நீதிமான் அப்படிங்கிறான். ஆனா அது அல்லங்க, மன்னிக்கிற ஒரு சுபாவம். சேவான் சொல்ற மன்னிங்கிறாரு. தன்னை கொல்லிட்டு இருக்கிறான், கல்லெறிஞ்சு கொள்ள. கல்லுல சாதாரண சின்ன சின்ன கல் இல்லைங்க, சின்ன சின்ன கல் இல்ல, பெரிய பெரிய பாறாங்கல் தூக்கி மண்டையில போட்டா எப்படி இருக்கு பாருங்களேன். அப்படி யோசிச்சு பாருங்க. இப்போ அப்படி போடும்போது இவன் மன்னிங்கன்னு சொன்னா அந்த மன்னிங்க என்கிற அந்த சுபாவம் யாருக்கு உள்ளது சொல்லுங்க? கிறிஸ்து இயேசுக்குரியது. ஆமென். இன்னைக்கு சபையில நாங்க போதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாங்க யாருடைய சிந்தை உடையவர்களா இருக்கணும்? கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்களா இருக்கணும். சொல்லுங்க, நம்ம யாருடைய சிந்தை உடையவர்களா இருக்கணும்? நாங்க. அதான் பவுல் சொல்றான், என்ன உங்களுக்கு இல்லையா சொன்னபோது, ஆலோசியாமலும் தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். இப்போ எங்க ஒரு போதவருடைய இருதயம் யாருடைய இதயமா இருக்கணும்? தகப்பனுடைய இதயமா இருக்கணும். உண்மையில இப்ப இந்த சபையில ஒரு கொலைகாரன் வந்திருக்கிறான்னு வைங்களேன், அல்லது ஒரு குடியாரம் வந்திருக்கிறான், அல்லது ஒரு விபச்சாரி வந்திருக்கிறான். உங்க இருதயத்தில் நீங்க என்ன நினைப்பீங்க சொல்லுங்க? பக்கத்துல உங்க பக்கத்துல குஷ்ரோகி ஒருத்தன் வந்திருக்கான். அப்ப உங்க மனசுல என்ன தோணும்? மாறி இருப்பீங்களா? அல்ல அவரை தொடுவீங்களா? உங்க ஒரு கடன்காரன் உங்களுக்கு கடன் தந்து உங்களை பிரச்சனை பண்ணி அவன் சபையில உங்க பக்கத்துல வந்திருக்கான். ஐயோ இவன் இங்க வந்துட்டானா, வெளியேதான் பிரச்சனை இங்கே வந்துட்டானா யோசிப்போம். நம்ம பிடிக்காதவங்க, நமக்கு சகிக்காதவங்க நம்ம பக்கத்துல வந்து என்ன நினைப்பீங்க? ஆமென். அங்கதான் தேவன் நம்மளை சோதிக்கிறார். ஒரு கொலைகாரனும், ஒரு கொள்ளைக்காரனும், ஒரு விபச்சாரக்காரனும், ஒரு தண்ணி அடிச்சு மதுபானம் பறிந்து வந்திருக்கணும். அவங்க எங்க வந்தா? சபைக்கு வந்தா நம்ம அவங்களை ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறோமா? அங்கதான் தேவன் நம்மளை இருதயத்தை பரிசோதிக்கிறார். கவனிக்கிறீங்களா? நம்ம இருதயத்தை பரிசோதிக்கிறார். ஏன்னா விபச்சாரி கையில் மையமாய் பிடிக்கப்பட்டு இயேசுவண்டியில கொண்டு வராங்க. கையில நியாயப்பிரமாண போதைகள்லாம் கையில கண்டு வச்சிருக்கிறாங்க. அவங்க நியாயப்பிரமாண சட்டத்தின்படி விபச்சாரியை கலந்து கொள்ளணும்னு மோசே சொல்றான். ஆனா இயேசு கிட்ட வந்த போது இயேசு என்ன சொல்றாரு? ஒண்ணுமே பேசல, தரையில எழுதுறாரு, யோசிறாரு. அப்போ இவர் என்ன சொல்லுவார் பார்ப்போம். மோசே நியாயப்பிரமாணத்தை மீறாரா? அதை ஏதாவது சொல்ல பார்க்கும் போது அவர் சொல்றாரு, நீங்க கல்லறியலாம்ப்பா, உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, கல்லறிங்க. இப்ப விபச்சாரி தான் கல்லறிஞ்சு சொல்றது மோசை கொடுத்து நியாயப்பிரமாண சட்டம் ஓகே ரெடி. ஆனால் உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவன். அப்போ ஹார்ட்ல பரிசோதிக்கக்கூடிய ஒரு சூழலை தேவன் உருவாக்குறார். இருதயத்துக்குள்ள ஒரு கேள்வியை போட்டு உங்களோட பாவம் இல்லாத யாரு முதல்ல சொல்லுது யோசிச்சு பாக்குறாங்க. அந்த பொண்ணு கூட இவனே விசாரம் பண்ணியிருப்பான். ஆனா இவன் மற்றவன் குற்றவாளி இருக்கிறான். அப்ப யோசிக்கிறான், குற்றம் நம்ம குற்றப்படுத்திட்டே இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் குற்றப்படுத்த செய்ய சொல்றாரு, கற்பனையை கை கொள்ளுகிறாரு. ஆனால் என்ன செய்யணும்? பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை கட்டணும். இவங்க மனசுக்குள்ள கிடந்து ஆராய்ச்சி பார்த்த உடனே எல்லா பாவம் கல்லை கிளப்பட்டு போயிட்டான். ஆனா அந்த ஸ்திரீ அங்கே நிக்கிறான். நிக்கும் போது ஆண்டு சொன்னாரு, அம்மா உன்னை யாரும் கல்லறியா? இல்ல ஆண்டவரே, நானும் உன்னை கல்லறியல. அப்போ அவர் சொல்லி, நான் எனக்கு ரைட் இருக்குது, நியாயப்பிரமாணத்தின்படி நியாயப்பிரமாணம் எழுதுல நான் தான், எனக்கு அந்த ரைட் இருக்குது. ஆனா நான் ஒண்ணு செய்ய மாட்டேன், கல்லறிய மாட்டேன். மகளே, நீ இப்போ இனிமேல் பாவம் செய்யாதே. அந்த ஒரு வார்த்தைக்கு அவன் கீழ்படிச்சாங்க. ஏன்னு சொன்னா அவளை ரட்சித்தது யாரு? மரணத்தின் பிடியிலிருந்து ரட்சித்தது யாரு? ஒரு ரட்சகர், ஒரு இயேசு. அவருடைய வார்த்தைக்கு கீழ்படிஞ்சா அதுக்கப்புறம் பாவமே செய்யறங்க.
அவ தனக்கு வச்சிருந்த பரிமள தைலத்தை எடுத்து நளதம் என்கிற பரிமள தைலத்தை எடுத்து வெங்கல் பாரதி கொண்டு உடைச்சு அவருக்கு பாதத்தை விட்டு தலை மொழினால பாதத்தை தொடச்சிட்டே இருக்காங்க. நன்றி கடன். ஆமே, இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற மாட்டாங்க. ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறது ஏனோ தானோ அல்லங்க. ஏன்னா அவர் சிருஷ்டிகர்த்தர், உங்களை இன்னும் சிருஷ்டிக்கார். நீங்கள் நான் எதுல இருக்கிறோம்? ஒரு டைமுக்குள்ள இருக்கிறோம், காலகட்டத்துக்குள்ள இருக்கமா இல்லையா? ஒரு வெள்ளத்தின் மீதினா எத்தனை வயசு? 80 வயசு இல்லையா? அதுக்கு மேல வருத்தமும் சஞ்சலமா இருக்கு. இப்ப நமக்கு வயசு எத்தனை வயசு சொல்லுங்க? 70, 80. ஆனா 91 சங்கீதத்துல சொல்லும் பொழுது நீடித்த ஆயுளால் உங்களை திருப்தியாக்க அப்படிங்கிறார். நீடித்த ஆயுள். அதுக்கு மேல சொல்லும் பொழுது வேடனுடைய கல்விக்கும் கொலை நோய்க்கும் பாழாக்கும் எல்லாம் தப்பு பேசுறாரு. முதலாவது நீங்க உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவர் சர்வ பலனுடைய நிழலில் தங்குவான். அப்ப நம்ம எங்க கொண்டு சேர்க்கிறான்னா உன்னதமானுடைய மறைவில் சர்வ நிழல்ல தங்கத்துக்கு வரும் பொழுது இவ்வளவு பாதுகாப்பு சொல்றாரு. உன்னை நீடித்த நாட்களால் அந்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் இருதயத்துல உள்ள வருவதற்கு தான் பிரயாசப்படுறார். என்ன சொல்றாரு? இதோ வாசல் படி நின்று நான் கதவை தட்டுகிறேன். எப்படி மெல்லிய சத்தம், ஆர்ப்பாட்டம் இல்லைங்க, மெல்லிய சத்தத்துல வந்து தட்டுறாரு. சில காரியங்கள் நம்ம செய்யும் போது மனசாட்சி உறுத்துமா இல்லையா? மனசாட்சி லேசா உறுத்தும். ஐயோ நம்ம செய்ய தப்பு இல்ல அத மனசாட்சி தட்டி உட்காந்து வச்சிட்டோம். அப்புறம் உட்கார்ந்து பரிசுத்தாவே பேசுவாரு. நீ ஆண்டோடைய பிள்ளை இல்ல, நீயே இப்படி செஞ்சா மற்றவங்க எப்படி செய்வாங்க அப்படின்னு அந்த ஒரு கேள்வி வரும்பொழுது நமக்கு உடனே கீழ்ப்படிந்தால் அது நமக்கு ஆசீர்வாதம். கீழ்ப்படியாத பட்சத்துல ஆசீர்வாதம் நம்மளோட தள்ளி போயிடும். ஆமே, நிக்கிற அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க. அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடிங்க எனக்கு கொடுக்க கூடுமானாலும் அப்படி செய்வீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியா இருக்கிறேன். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலாம் உங்களுக்கு சத்துருவானேன். ஏன்னா பவுல் சத்தியத்தை பேசுறாரு. மற்ற பேரு சொல்றாரு, பவுல் பேசுவது சில ஆளுக்கு புரியவே மாட்டேங்க அப்படிங்கிறார். இங்க பேசக்கூடிய சத்தியத்தினருக்கு புரியுது. சொல்லுங்க, கைத்தறி சொல்லுங்க. இங்க பேசக்கூடிய சத்தியத்தினருக்கு புரியுது. நம்ம எல்லாம் இங்க பேசல, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை நம்ம அங்க பேசல. இயேசு சிலுவையில் செய்து முடித்த காரியங்களை, வெற்றி சிறந்த காரியங்களை பேசுறோம். இயேசுவை பிரகடனப்படுத்துறோங்க, வேற எதுவுமே சொல்லல. இயேசு தான் சொல்றோம். இப்ப இயேசு நமக்கு உள்ள உருவாகணும் அப்படின்னு சொன்னா, ஏதேன் தோட்டத்துல ஆதாம யாருடைய சாயல உண்டாக்குறாரு? கடவுளுடைய சாயல் தான் உண்டாக்கு. நல்லா புரிந்து. ஆதாம் யாருடைய சாயல்? கடவுளுடைய சாயல். ஆனா கடவுள் எங்க இருந்தாரு? வெளியே இருந்தாரு. சுவாசம் ரூவா என்கிற அந்த ஜீவ சுவாசத்தை ஊதி அவரை ஜீவாத்மாக்கினாரு. இப்ப கடவுள் கூட அவன் பேசிக்கிட்டு இருந்தா, கடவுளை பார்க்க முடியாது, அவன் சத்தத்தை கேட்டான், அவரோடு கூட நடக்கிறான். அந்த அனுபவம் தான். இப்போ ஆண்டவர் எதற்காக ஆதாம இந்த பூமியில கொண்டு வந்தாரு சொன்னா, இந்த சர்வ லோகத்தையும் சர்வ சிருஷ்டிகளையும் அவன் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்வதற்கு தான் அவன் கொண்டு வந்தான். ஆனா அவன் எதை இழந்து போனா? ஆளுகை இழந்து போனா, தேவ சாயலை இழந்து போனா. ஏன் அப்படின்னு சொன்னா, நீ ஒரு பிசாசுடைய பொய்யை கேட்டான். நீ நன்மை தீமை அறியக்கூடிய விஷயம் கனி சாப்பிட்டா தேவனை போல. இவன் தன்னுடைய சுபாவத்தை மறந்து போனாங்க. அவன் ஆண்டவர் எப்படி படைச்சாங்க? கடவுளுடைய சாயலா தான் படைச்சாங்க. இப்ப இன்னைக்கு நம்ம யாருடைய சாயல் சொல்லுங்க? கடவுளுடைய சாயல். 1 யோவான்ல வாசிக்கும் பொழுது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம். நான் தெய்வ மக்கள் என்ன விളിക്കപ്പെടുவார். நாம் தெய்வ மக்கள் என்ன വിളിക്കപ്പെടുവാൻ പിതാവ് നമുക്ക് എത്ര വലിയ സ്നേഹം നൽകി. പിതാവ് എത്ര വലിയ സ്നേഹം നൽകി. അങ്ങനെ തന്നെ നാം ആകുന്നു. അങ്ങനെ തന്നെ നാം ആകുന്നു. ലോകം അവനെ അറിയില്ലാഞ്ഞിട്ട് ലോകം അവനെ അറിയാത്തത് കൊണ്ട് നമ്മളെ അറിയില്ല. അതാ വിഷയം. പ്രിയമുള്ളവരെ, நான் இப்போ தெய்வ மக்கள். சொல்லுங்க நாம இப்ப யாரா இருக்கிறோம்? தெய்வ மக்களா இருக்கிறோம். நாம் இன்னதாகும் എന്ന് இது வரைக்கும் வெளிப்படல. பிரത്യക്ഷനാകുമ്പോ നാം അവനെ താൻ ഇരിക്കും പോലെ തന്നെ കാണുന്നത് കൊണ്ട് അവനോട് സാദൃശ്യന്മാരാകും. பாருங்க, நல்ல கவனிங்க. அவரை பார்க்கும் போது
அவர் இருக்கிற வண்ணமா தான் நம்ம இருக்கிறோம். ஆமென். ஹalleluya. ஆமென். இயேசு வந்துட்டாரா, இனிதான் வெளியே வரணுமா? சொல்லுங்க. முதலாவது வந்தார் இயேசு. முதலாவது வந்தார். எப்போ வந்தாரு? 2000 வருஷங்களுக்கு முன்பு வந்தாரா இல்லையா? வந்தார். வந்துட்டாரா இல்லையா? எதுக்கு வந்தார்? எதுக்கு வந்தார்? அது முதல்ல தெளிவா சொல்லுங்க. நம்ம சபையில் உள்ள ஒவ்வொருவரும் இயேசு எதற்கு வந்தான்னு தெரிஞ்சிருக்கணும். நல்ல கவனிங்க. இயேசு எதற்கு வந்தான்னு தெரியாத வரையிலும் நம்ம அதில் வாழ முடியாது. பாவத்தை மன்னிக்க வந்தாலும் சொல்லலாம், பிசாச விரட்ட வந்தாலும் சொல்லலாம், அதெல்லாம் செகண்டரி. ஆனா எதற்கு வந்தாலும் சொன்னா கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் வாசிங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம். இல்ல 3:4. அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். நல்ல மனப்பாடம் பண்ணணும். நீங்க மனப்பாடம் பண்ணணும். நாம் என்ன செய்யறோம்? சிறு பிள்ளையாய் இருந்த காலம் வரைக்கும் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். 4ஆம் வசனம். நாம் சொல்லுங்க, சேர்ந்து வாசிங்க. நாம் புத்திர சிவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். எதற்கு அனுப்பினாரா? காலம் நிறைவேறிச்சு. நியாய பிரமாணத்தின் காலம் நிறைவேறி போனதுனால ஸ்ரீன் வயிற்றில் அவர் அனுப்பி நியாய பிரமாணத்திற்கு கீழானவர்களை தம் மீட்டுக் கொள்ளத்தக்கதாக குமாரனை அனுப்பினார். அடுத்த வசனம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினாலே அப்பா, சொல்லுங்க, அப்பா, பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவின் ஆவி எங்க வரணுமா? நமக்குள்ள வரணுமா? குமாரனுடைய ஆவி எங்க வரணும்? நம்ம இருதயத்துல. அதான் வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், யாராவது என்னுடைய சத்தத்தை கேட்டு, சத்தத்தை சொல்லுங்க, சத்தத்தை கேட்கணும். முதல்ல என்ன கேட்கணும்? சத்தத்தை கேட்கணும். ஆதான் சத்தத்தை கேட்டானா ஒபீடியன்ட், கீழ்ப்படியல. ஆனா ஆண்டவர் என் சத்தத்தை கேட்டு வாதில். எந்த வாதிலுங்க? இருதயத்தின் வாதில். இது செவிதான் இருதயத்துக்குள்ள போகும். கண்ணு செவி இல்ல இன்டேக் பண்ணும். அப்ப நம்ம கண்ணும் செவி யாரை பார்க்கணுங்க? இயேசுவை பார்க்கணும். நான் சொல்றேன், இயேசுவை இப்ப பார்க்க முடியாது, இயேசுவை நம்மில் பார்க்கணும். சொல்லுங்க, இயேசுவை எண்ணில் மற்றவங்க பார்க்கணும். உங்களுக்கு நிறைய ஆட்கள் வருவாங்க. உங்களுக்கு நிறைய ஆட்கள் வந்து கேட்பாங்க. உங்களை சீண்டி விடக்கூடியவங்க வருவாங்க, உங்களை நேசிக்கக்கூடியவங்க வருவாங்க, உங்களை காய்க்கு போகக்கூடியவங்க வருவாங்க, உங்களை பத்தி கட்டாள சொல்ல பேசக்கூடியவங்க வருவாங்க. இருக்காங்க, எனக்கு விரோதமா அப்படி பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, நிறைய பேர் பேசிதான் இருக்காங்க. ஆனா நான் ஒவ்வொருத்தையும் போய் நான் சண்டை போட்டு அவங்களை எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இயேசு பார்த்து பெயல்சேபூல் அப்படின்னா, பிசாசினுடைய தலைவன் அப்படின்னா, காலி துப்புனா, உனக்கு அம்மா தெரியுமா, நீ வேசி இடத்துல பிறந்தவன் சொன்னான். அப்படியே சொன்ன, வேசி இடத்துல பிறந்தவன் சொன்னான், தகப்பன் பேர் தெரியாதவன் சொன்னான். அப்படிதான் சொன்னாலும் இயேசு அவங்க இருதயத்தில் உள்ளதை அறிந்திருந்தபடியால் அவர் ஒண்ணுமே சொல்லலைங்க. உங்களுக்கு விரோதமா 4 விதமா பேசட்டுங்க, ஆனா நீங்க அமைதியா போங்க. நீங்க எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களில் இருந்து யார் வெளிப்பட்டு கொண்டிருக்கணும்? கிறிஸ்துவின் சுபாவம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கணும். கிறிஸ்துவின் சுபாவம் வெளிப்பட நம்மளை தேடி வந்தவங்க அவங்க கல்லெல்லாம் கீழே போட்டு போயிருவாங்க. யார்? கிறிஸ்து எப்படி வெளிப்பட்டாரு? நியாயப்பிரமாணக்காரங்க என்ன, உங்களில் பாவம் இல்லாதவன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே பாவி, அதனால கீழே போட்டாங்க. அப்ப நம்மளுக்கு விரோதமாய் வரக்கூடிய யுத்தங்கள் எல்லாமே நம்ம பார்க்கும் போது நம்மளை யாரை பார்க்கணும்? கிறிஸ்துவை பார்க்கணுங்க. நம்முடைய கண்கள்ல தயவரக்கத்தை பார்க்கணும். மற்றவங்க கண்களை பாருங்க, கண்ணை காத்துட்டு போகக்கூடாது. நம்ம குற்ற உணர்ச்சி தான் குறுகுறுக்கும் சொல்லுவாங்க இல்லையா? கண்ணை நேரத்தை பாருங்கல்ல, பக்கத்துல போய் பாருங்க, பக்கத்துல பாருங்க, நேரா பாருங்க, கண்ணை பாருங்க, கண்ணு பார்க்கணும், நேரம் பாருங்க, தைரியமா பாருங்க. ஆனா
திருட்டு மணி போலீஸ்காரன் வந்து போக்கை கற்றவன் போலீஸ்காரன் சொல்லுவாங்க. போக்கை கற்றவன் போலீஸ்காரன் எப்படி இருப்பான்? அவன் பார்த்த உடனே போலீஸார் அவன் ஒண்ணுமே அவன் சும்மா போலீஸ் சும்மா தான் போவான். அவனை கண்ட உடனே இவன் சொல்லுவான், இப்படி உடனே அப்படி திரும்பிட்டு அப்படி இப்படி உடனே பார்ப்பான். இவனடா இன்னும் கொஞ்சம் போராட இவன் அவன் போய் பிடிச்சி 4 அடி அடிச்சா தன்னை துரத்துவார் இல்லாதிருந்தும் ஓடிட்டு இருப்பாங்களாம், பயப்படக்கூடியவங்க. புரியுது உங்களுக்கு? அதான் பயம். வாத்தியாரு எதை கெட்டவன்? வாக்கை கெட்டவன் வாத்தியார் இல்லையா? பக்கத்தான் வாத்தியார். வாக்கை கெட்டவன் தான் வாத்தியார். வாக்கை கெட்டவன் ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீ பதில் சொல்லுப்பா அப்படி சொல்றாரு. இவன் என்ன மொழி முடிப்பான்? அப்படியே திருட்டு மொழி முடிப்பான். ஏன்னா படிக்காம இருப்பான். அப்போ அவன் நிக்கி குனிஞ்சு இருக்கிறத பார்த்த உடனே அவன் தூக்கி விட்டு கேள்வி கேட்பார். ஆனா படிச்சவங்க என்ன செய்வாங்க? அவர் நிமிர்ந்தா இருப்பாங்க. எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல முடியும். இன்னைக்கு கிறிஸ்து நமக்குள்ள இருந்தா அந்த தைரியங்க, அந்த தைரியம் நமக்குள்ள தேவன் தந்திருக்காங்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டு பக்தர்மார்கள் பாத்தீங்கன்னா அப்போ சொல்லலாம் மரிப்பதற்கு பயப்படாங்க. அவங்க சிலைச்சேதம் பண்ணாங்க, அவங்களே கல்லறிஞ்சு கொண்டாங்க, சிலுவைக்கு தரைகளாவுக்கு தொகோட்டு அடிச்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனா அவங்க யாரும் இயேசுவை மறுதளிச்சாங்களா? இயேசுவை மறுதளிக்கல. நாங்கள் கண்களால் கண்டதும் நோக்கி பார்த்ததும் கைகளால் தொட்டு பார்த்ததும் ஆகிய தேவனுடைய வார்த்தை இயேசு, அதை நாங்க பிரசங்கிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அது இயேசு எவ்வளவு வேணும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அடிக்கிறாங்க. ஆனா ஐயா நாங்க இயேசு உயிரோடு இருக்கிறான் நாங்க கண்ணால பார்த்தோம் ஐயா, எப்படி சொல்லாம இருக்க முடியும்? ஆமே. இன்னைக்கு நம்மகிட்ட அப்படி கேட்டா நம்ம எத்தனை பேரு இயேசுவை மறுதளிப்போம் அல்ல இயேசுக்காக இருப்போம்? ஆமே. அதாவது கிறிஸ்து உங்களில் உருவாகிவிட்டார். கிறிஸ்து அதான் சொல்லும் பொழுது மேலும் நீங்கள் புத்திரராயிருக்கிறபடினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார். ஆகையால் சொல்லுங்க, ஆகையால் இனி நான் அடிமை அல்ல, நான் புத்திரனா இருக்கிறேன். நான் புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமா இருக்கிறேன். அப்ப நம்ம யாரா இருக்கிறோங்க? கிறிஸ்து வழியாக தேவனுக்கு நம்ம சுதந்திரம். ஆமே. அதாங்க டிவைன் நேச்சர் சொல்லுவாங்க, தேவ ரகம். நம்ம மனுஷன் பேசுற விதமா பேசலாம், ஆனா நம்ம அதுக்கு அழைக்கல. உங்களை நீ ஒரு ஷிப்ட் கொடுக்கிறாரு. ஷிப்ட் மனித ரகத்துல இருந்து தேவ ரகமா பேசுறாரு. அதான் மறுபடியும் பிறக்கிற அனுபவம். இந்த உலகத்துல யாரெல்லாம் மறுபடியும் பிறந்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுப்பதனால அல்லங்க, நம்ம உள்ளளவுல மனம் புதிதாகி இல்லையா, நீங்க இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் அவருடைய பிரியமும் அவருடைய பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகி மறுமாகும். அப்ப நம்ம மனசு டெய்லி புதிதாக ஆடணும். ஒரு தங்கத்தை எதில் உரசி பார்ப்பாங்க? தங்கத்தை பார்ப்பாங்களா? இப்போ கவரிங் இருக்குது, அது இருக்குது, எல்லாம் இருக்கலாம். ஆனா உண்மையான தங்கத்தை உரசி பார்க்க ஒரு உரகல் இருக்கு. ஒரு உரகல் இருக்குது. இந்த உரகல்ல அப்படி நல்லா போட வைப்பாங்க. பாத்தீங்களா? நம்ம போய் பார்த்தா நமக்கே பயமா, நம்ம தங்கத்தை போற எப்படி உரைச்சி எடுக்கிறாங்க. நல்லா போட்டு ஆசாரி இப்படி உரைச்சி எடுப்பார். உரைச்சி எடுத்து இப்படி இப்படி பார்ப்பாரு. அப்பதான் அந்த கல்லில் இருக்கக்கூடிய தங்கம் செம்பா பித்தளையா தங்கமான்னு தெரியும். அப்ப நல்ல தங்கமா இருக்குன்னு சொன்னா என்ன பண்றாங்க? உரைக்கிறாங்களா இல்லையா? அப்ப இன்னைக்கு உங்களுக்குள்ள கிறிஸ்து உருவாயிருக்கிறாரா இல்லையா என்பது உங்களை சீண்டி பார்த்தா தெரியுங்க. சீண்டி பார்த்தா தெரியும். புரியுதா உங்களுக்கு? நான் பேய அவன அந்த மோன வாயில வருதுன்னா உங்களுக்குள்ள யாரா இருக்காங்க? நீ யாருடைய பிள்ளைகள்? அதான் யோகன் 1 யோவான்ல தெளிவா சொல்லியிருக்கு பாருங்க. 1 யோவான்ல 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் 8, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறார். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆமென். அப்ப நமக்குள்ள பிசாசின் கிரியை இருக்கக்கூடாது. சொல்லுங்க, எனக்குள்ள பிசாசுடைய எண்ணங்கள் இருக்கக்கூடாது. கொலைவெறி, அதான் இதயத்தின் நினைவுகள் அறிஞ்சிருக்கோம் இல்லையா? அங்கதான் கொலைவெறி, காம விகாரம், இச்சை, இதெல்லாம் அதுக்குள்ளதான் வருது. இதயத்துக்குள்ள இருந்து அங்கு சொல்லப்படுகிறது என்னவென்றால் பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்க தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். 9ஆம் வசனம் வாசிங்க, சேர்ந்து வாசிப்போம். தேவனால்
பிறந்த எவனும். இப்ப தேவனால், அதான் மறுபடியும் பிறத்தல், தேவனால் பிறப்பது. அப்போ மனுஷனால் பிறப்பது மனுஷனா இருக்கும், தேவனால் பிறப்பது தேவனா இருக்கும். இன்னைக்கு நம்ம மறுபடியும் தேவனால் பிறந்தால் எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் சொல்லுங்க, அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடினாலே பாவம் செய்ய மாட்டான். அப்போ கிறிஸ்து நமக்குள்ள உருவானா எப்படி தெரியுங்க? நம்ம மறுபடியும் பிறந்திருக்கோம். சொல்லுங்க, நான் மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள்ள வந்திருக்கோம். அவன் தேவனுடைய வார்த்தையினால மறுபடியும் ஆராய்ந்து பாருங்க. நம்ம எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னும் நம்முடைய சுபாவங்கள் மாறலைன்னு சொன்னா நம்ம டோட்டல் வேஸ்ட்ங்க. நிறைய சபைக்கே வரது அவங்க கணக்கிலே கூட்ட முடியாது. ஆனா வந்த நாம் யாரை போல மாறணும்? கிறிஸ்துவை போல மாறணுங்க. கிறிஸ்துவின் நினைவுகளை போல அவங்க நினைக்கணுங்க. கிறிஸ்து நடந்து போகும்போது நினைச்சிருப்பாரா? அப்படி நாயின் விதவைக்கு வீட்டுல போனாரு, அங்க அவன் மகன் இறந்து போனான். இப்ப இப்படி போனான், ஒரு அழகிய பாட்டு பாடி அல்லது ஒரு ஆறுதலான பாட்டை பாடி அடக்கம் பண்ணலாம், அடக்கம் பண்ணிட்டு போயிருமான்னு அவர் நினைச்சிருப்பாரு. இல்ல, அவரு கண்டிட்டு காணாத மாதிரியும் போகல. அந்த விதவிக்கு வேற யாருமே இல்லை, இந்த ஒரே ஒரு பையன் தாங்க. மொத்த ஆதாயம் இந்த பையன் தான். இவனதான் நம்பி இருக்கிறாங்க. அவன் இறந்து போனான். அப்ப அவர் எதை பார்க்கிறாரு? இறந்ததை பார்க்கல, இறந்து போனால் அவருடைய ஃபியூச்சர், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு என்பதை அவர் ஃபியூச்சர் அறிகிறார். இப்போ உங்களுக்கு எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு அறிவு வேணுங்க. குறுகிய வட்டத்துல இல்லைங்க, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பார்த்த உடனே சொல்றாரு, உடனே பேசுறாரு, அந்த பாளையை தொட்டு அவனை எழுப்பி விடுறாங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நமக்குள்ள. அவ்வளவு அந்த எண்ணங்க, அந்த எண்ணம் நமக்குள்ள வேணும். ஏதோ 4-10 பேரோட போய் நம்ம அழுது அடிச்சுட்டு வரது இல்லைங்க. நம்ம சத்தியத்தை நம்ம பேசணும். அதாவது சத்தியத்தை பேசுறதுனால் நான் சத்தியவான பவுல் அவ்வளவு சத்தியமா அழகா பேசுறாரு. அதான் கீழே வாசிக்கும் பொழுது அங்க வாசிக்க, இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசனுடைய பிள்ளைகள் இன்னார் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. புரிஞ்சுங்க, நம்ம தமிழ்லாம் போட்டிருக்குது. நம்ம சகோதரத்தை அன்பு கூறுறோமா, நேசிக்கிறோமா, அதை கேஸ் போட்டு வழக்காடுறோமா, அதை விட்டு கொடுக்கிறோமா? இந்த உலகத்துல நம்ம ஒன்னும் கொண்டு வந்ததில்லை, ஒன்னும் கொண்டு போவதில்லைங்க. நேற்று ஒரு ஆள் சொல்றாரு, டாக்டர் சொல்றாரு, ஒரு யானை இறந்து போனா அது எவ்வளவுங்க? இருந்தாலும் 1000 பொண்ணு, செத்தாலும் 1000 பொண்ணு. அதுக்கு ஒரு தந்தம் என்ன விலை? பயங்கரமான விலை. பல்லு, யானை பல்லு அதோட பயங்கரமான விலை. அது கால் நகம் அதோட பயங்கரமான விலை. சரிதானா? சரிதானா? அது சிங்கம், புலி நகங்கள், புலி இல்லையா? நீங்க நல்ல காலம் புலியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பயம் இல்லாம இருக்கு, கிராமத்துக்காரங்க பயம் இல்லாம இருக்கு, புலியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதுல ஒரு சத்தியம் இருக்குது. என்ன சொன்னா, இந்த புலியை நடமாடும் தோறும் பயம் இருந்துச்சா இல்லையா? ஆனா கண்களுக்கு முன்பாக புலியை அடிச்சு சுற்றி கொண்டு போன பிற்பாடு பயம் போயிட்டான். அதே போல உங்கள் பயத்தை மாற்றுவதற்கு தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தூங்குறாங்க. ஆமே. ஏன்னா வெண்கல சர்ப்பம் கொத்தும், சர்ப்பம் கொத்திக்கிட்டு இருந்துச்சு, கொல்லிவாய் சர்ப்பம். இப்ப மோசேட்ட சொன்னாரு, நீ ஒரு வெண்கல சர்ப்பம் தூக்கினாரு அப்படின்னா சர்ப்பம் செத்து போச்சு, இனி அதுக்கு பலன் இல்லைன்னு சொல்லி காண்பிக்கைக்குதான் உழைத்தினாரு. அப்ப அதே போல இன்னைக்கு அந்த கடுவா செத்து போச்சுது, அதனால பயம் இல்லைன்னு சொல்றோம் பாத்தீங்களா? அதே தான் அன்னைக்கு சொன்னாரு, வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தது போல இன்னைக்கு இயேசுவை நீங்க நோக்கி பார்த்தால் அதனால உங்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய பாவம் உங்களை விட்டு அகன்று போயிருக்கும், நியாயப்பிரமாணத்தில் வரக்கூடிய சாபம் உங்களை விட்டு அகன்று போயிருக்கும் சொல்லி காண்பிக்கை தான் அவர் தூக்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால அடுத்த வசனத்தை பார்க்க, என் சகோதரன் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமா இருக்கிறது. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எதிரிடம் அவனை கொலை செய்தால் தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுடனுமா இருந்தது நிமித்தம் தானே. ஆமே. அப்ப நம்ம சுயத்தை பார்க்கிறோம். நம்ம யாரை போல செய்யணும்? சகோதரன் அநீதி செய்தாலும் நம்ம யாரை செய்யணும்? நீதி செய்யத்தான் தேவன் வாசிக்கிறாங்க. இந்த குறுகிய காலம் நம்ம இருக்கிறோம். அப்ப நான் சொன்னேன், இந்த மிருகங்கள் எல்லாம் செத்தா விலை இல்லையா? ஒரு மனுஷன் செத்தா அவன் பாடிக்கு என்ன விலைங்க சொல்லுங்க? பட்ட பூஜ்யம். நீங்கள் நானும் செத்து போனால் கோடி ரூபாய்க்கு வீட வச்சாலும் வீட்டுக்குள்ள புதைக்க மாட்டாங்க. புதைப்போமா?
ஏன் என் வீடு இது யாங்கார் என்னுடைய சொத்து எல்லாம் எனக்கு சொல்லிட்டு இருந்தான். செத்த பிற்பாடு பொண்டாடி சொல்லுவா, தூக்கிட்டு போ பிரயத்தை சொல்லுவோம். பிள்ளைங்க சொல்லும், சீக்கிரமா பண்ணுவோம், நாற்று அடிக்குது, இந்த உள்ள வச்சா நாற்று அடி, சீக்கிரமா கொண்டு போவாடு. எங்க காட்சி படுத்து கண்ணு தெரியாத இடத்துல கொண்டு குத்திட்டு வந்துருவாங்க. ஒண்ணுமே நமக்கு இல்லைங்க. நான் சொல்றேன், நம்ம செத்து போனா நம்ம பாடி வட்ட பூஜ்யம் ஒண்ணுமே இல்லை. ஆனா மிருகங்கள் செத்தா ஒரு காளைக்கு கொம்பு விலை, ஒரு மானுக்கு கொம்பு விலை, பயங்கர விலை. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு விலை இல்லைங்க. விலை உங்களை என்னையும் விலையை மதிக்காத உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா உங்களை மதிக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்களை மதிக்கணும்னு சொன்னா, நம்ம பரலோகத்தில் நம்மை ஏற்றுக்கொள்ளார் உண்டாகும் பொருட்டு நமக்கு இந்த பூமியில நம்ம சம்பாதித்த பணத்தினால சிநேகிதரை சம்பாதித்துக் கொள்ளுங்க பைபிள் சொல்றது. சிநேகிதரை சம்பாதிக்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு இந்த பூமியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்ம எதை சிந்திக்கணும்? மிருகங்களுக்கு விலை இருக்குது, ஆனா எனக்கு விலை இல்லப்பா. ஆனா எனக்குள்ள இயேசு வந்தார், இந்த பூமியில உங்களை மதிப்பாங்க. ஆமென். நான் ஒரு பெருமைக்கு நான் சொல்லல, நேற்று முடிவெட்ட போனேன் கடைக்கு. நான் வேல்முருகன் அவர் கடையில் தான் போனேன். அவர் ரொம்ப பேசுறாரு. அப்போ அவர் நம்பர் வாங்கிட்டு அவர் ஒரு செல்ஃபி எடுத்து ஒரு போட்டோ எடுத்துட்டு அப்போ அவர் சொன்னாரு, பாஸ்டர் உங்களுக்கு வேற ஒரு பேர் இருக்கு அப்படின்னாரு. எனக்கு வேற ஏதாவது பட்ட பேர் வச்சுட்டாங்களோ, ஸ்கூல் படிக்கும்போது பட்ட பேர் வச்சுருவாங்களோன்னு சொல்லி அப்படின்னு யோசிச்சு என்ன எனக்கு தெரியல. என்னை பத்தி எனக்கு தெரிய சொல்லுங்க. உங்களை பத்தி அன்பானவர்னு சொல்றாங்க எல்லாரும். எனக்கு தெரியாது, நான் அப்படி கேள்விப்படுறேன். எல்லாருமே ஒரு ஆசை பேசுறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. ஆனா நீங்க யாரை பார்த்தாலும் போய் பேசுறீங்க, அவங்களை சிரிச்சு பேசுறீங்க, அவங்களை விசாரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னு நான் எங்கப்பா, எனக்குள்ள இருக்கிற இயேசு. ஆமே. அப்ப அதுல பெருமைப்படக்கு எனக்கு ஒண்ணு இல்லை. ஆனா நான் சொன்ன உடனே சொன்னேன், கிறிஸ்து அன்பானவர், தேவன் அன்பானவர், அவர் எனக்குள்ள இருந்தாலும் அந்த அன்பு வெளிப்படுது அப்படின்னு சொன்னேன். நான் என்ன ஆலோசிச்சு பார்த்தேங்க, ஜனங்கள் எப்படி என்ன பத்தி அறிஞ்சு வச்சிருக்காங்க. எனக்கு என் மோதிர பாஸ்டர் உங்க மோதிர நான் சொல்லக்கூடாது, ஆனா நான் சொல்றேன் பாஸ்டர் அப்படின்னு என்ன சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், கிறிஸ்து என்னில் உருவாகும். நம்ம சுபாவத்தை மாத்துன்னு சொன்னா மாறவே முடியாதுங்க, மாறவே முடியாது. டி அடிஷன்ல கொண்டு போட்டாலும் டி அடிஷன்ல போய் கூடிய மாத்திட்டு வருவான், அடுத்த வாரத்தை திருப்பி குடித்தோட 2 பேரும் சேர்ந்தா வார போலான்னு சொன்னா போயிடுவான், குடி போச்சு மூச்சு சுபாவம். ஆனா கிறிஸ்து உங்களில் உருவாகி விட்டால், ஆமென், அந்த விபச்சார ஸ்திரீ அப்புறம் பாவம் செய்யலங்க, ஏன்னா அவளுக்குள்ள கிறிஸ்து உருவாகி விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அதான் யானை இருந்தால் 1000 மண்ணு, செத்தால் 1000 மண்ணு. நம்ம இருந்தால் செத்த பிற்பாடு உள்ள காரியம் இருந்தால் அந்த விலை மதிப்பை நம்ம ஆண்டவர் பார்க்கறங்க. இவங்க விசேஷித்தவன் சொல்ல அப்படியே பாடுறோம் இல்லையா? தேவா நான் எதினால் விசேஷித்தவன், விசேஷித்தவன். நீங்க எல்லாரும் சொல்ல பக்கத்துல சொல்லி நீங்க விசேஷித்தவன். ஏன்னா கிறிஸ்து உங்களின் வாசமா இருக்கிறார், கிறிஸ்துவின் பிள்ளையா இருக்கிறீங்க, நீங்க கிறிஸ்துவை போல இருக்கிறீங்க, கிறிஸ்துவின் சாயலுங்க. கிழமை சாயல் கிழமை சாயல், கிறிஸ்துவின் சாயல். நான் கிறிஸ்துவின் சாயல். ஆமென். அதை வெளிப்படுத்த இந்த சேரெல்லாம் சும்மா போய் கிடக்காதுங்க. உங்க வீட்டுக்காரங்க வருவாங்க, உங்க பிள்ளைங்க வருவாங்க, உங்க மனைவி வருவாங்க, பக்கத்துல வருவாங்க, எல்லாம் வர முடியும். ஆமென். நாம நினைப்போம், கிறிஸ்து என்னில் உருவாகும் அளவும் சொல்லுங்க, கிறிஸ்து என்னில் உருவாகும்.